எஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம பார்க்க போகிற ஃபெப் 1 பார்ட் 2. சரிங்களா? இந்த கரண்ட் கட் போனதுனால. சரியா? மறக்காம எல்லாரும் பார்த்து முடிச்சிருங்க. லாஸ்ட்டாக எதோட பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேங்க் அஷூரன்ஸ் நியூஸோட பார்த்தோம். ஒரு பேங்க்கும் ஒரு என்பிஎஃப்சியும் இதெல்லாம் பார்த்துட்டோம். ப்ளஸ் இது நான் கன்வெர்ட்டபிள் டெமிஜஸ் கூட பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்து கன்வெர்ட்டபிள் டெமிஜஸ்னால் என்ன, நான் கன்வெர்ட்டபிள் டெமிஜஸ் அப்படின்னா என்னன்னு அந்த வீடியோலேயே சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இந்த நியூஸில் என்னென்னா, ஆர்பிஐ வந்து புது ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் இருக்கும், அந்த சில ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யாருக்கான ரூல்ஸ் அப்படின்னா, ஹெச்எஃப்சி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இவங்க ப்ரைவேட்டாக லைக் வந்து இந்த நான் கன்வெர்ட்டபிள் டெமிஜஸை விற்கிறவங்க. சரியா? இது யாருக்கும் அப்ளிகபிள் ஆகும்னா, இந்த பை ஹெச்எஃப்சிஸ் வித் சோர்ஸ் அப்ளிகபிள் டு என்பிஎஃப்சி. என்னது ஹெச்எஃப்சிஸ் ப்ளஸ் என்பிஎஃப்சியாக இருந்து ஹெச்எஃப்சியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? லைக் வந்து இது என்னத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ரெகுலேஷனை தான் இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ் எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா, ஜான்வரி 29, 2025 தான் இது அப்ளிகபிள் ஆக போகுது. சரியா? ப்ளஸ் இது எப்படி அப்ளிகபிள் ஆகுது சார், இந்த ரூல்ஸ் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னா, ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு 5 என்பிஎஃப்சி ஹெச்எஃப்சி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இவனோடது 100 ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் நடக்காது. இவனோடது 1000 ரூபாய்க்குள்ள நடக்கும். இவனோடது 5000 ரூபாய்க்குள்ள நடக்கும். இவனோடது 10,000 ரூபாய்க்குள்ள நடக்கும். இவனோடது 15,000 அப்படின்னு வச்சுக்கலாமா? இவங்க எல்லாம் ஸ்கேல் பேஸ்ட். இவன் கம்மி, இவன் ரொம்ப அதிகம். இவனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், இவனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த விஷயம் தான். லைக் வந்து இவனுக்கு இருக்கிற அதே ரூல்ஸ் இவனுக்கு இருக்காது, கொஞ்சம் மாறுபடும். அதுதான் ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷன். சரிங்களா? இப்போ நான் சொன்ன கதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேசிக்கான ரூல்ஸ் இல்லது என்னென்ன அப்படின்னா, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் வாங்குறாங்க அப்படின்னா, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனாக 20,000 இருக்கணும். சரிங்களா? இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் லெஸ் தென் 1 crore, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மோர் தென் லைக் வந்து 1 கோடி மற்றும் 1 கோடிக்கு மேல, 1 கோடி மற்றும் 1 கோடிக்கு கீழே அப்படின்றத பிரிக்கிறாங்க. மினிமமா 20,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல 2 கேட்டகரி, 1 கோடிக்கு மேல 1 கோடிக்கு கீழே அப்படின்ற மாதிரி இந்த என்சிடியை பிரிக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸை பிரிக்கிறாங்க. சரியா? எஸ். அடுத்து நான் இங்கே சொன்ன கதை தான். நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னா என்ன, இது வந்து இஷ்யூ பண்ணப்படுறது ஹை ரேட்டிங் கம்பெனிஸால மட்டும் தான் இஷ்யூ பண்ணப்படும். லாங் டேர்ம் கேபிட்டல். ஓகேவா? இது என்னது லாங் டேர்ம் கேபிட்டல். லைக் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு நாளைக்குலாம் திரும்பி வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இட் கேன் பி இன்வெஸ்டட் பை இண்டிவிஜுவல், பேங்க், பிரைமரி டீலர்ஸ் அஸ் வெல் அஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ். இதே இண்டிவிஜுவலாகவும் வாங்க முடியும். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது வந்து பேங்க்ஸ், பிரைவேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. சரியா? தே ஆர் ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் கேனாட் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஆர் ஸ்டாக். லைக் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு கம்பெனிலேருந்து என்ன வாங்குறேன் அப்படின்னா, நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, அதை இன்னொருத்தவனுக்கு விற்று அதுலேருந்து காசு பார்க்கறதுக்குலாம் இல்லை. சரிங்களா? இதை நானே தான் வச்சிருக்கணும். இது வந்து ஃபிக்ஸ்டு இன்கம், எனக்கு அவனே தான் கொடுக்கணும். சரியா? புரிஞ்சுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன சார் இந்த லாஸ்ட் லைனுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ அப்படின்ற கம்பெனியோட ஷேர் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருந்தா நானே வச்சுக்கலாம், பிடிக்கலனா இன்னொருத்தவங்க விற்கலாம். சரிங்களா? அவன் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட விற்கலாம். பட் இது அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? ஈக்விட்டியாவோ ஸ்டாக்காவோ கன்வெர்ட் பண்ண முடியாது, நானே வச்சுக்க வேண்டியதான். சரியா? எஸ். ஓகே. அதுதான் இந்த நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதில் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது, கான்செப்ட் தான். கண்டென்ட் அந்த மினிமம் அமௌண்ட்டு, அந்த ரூல்ஸ், இது யார் கொண்டு வந்தா? ஆர்பிஐ. அடுத்து கென்ரா பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரு பேஸ் பண்ண கென்ரா பேங்க் லைக் வந்து கெனரா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். இது என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுயா. கெனரா ட்ரஸ்ட்ன்றது ஒரு மெம்பர்ஷிப். அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, லைக் வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக லக்ஸூரியஸான சில சர்வீசஸ் எல்லாம் கொடுக்க போகுது கெனரா. ஓகேவா? ப்ரீமியம் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்க போகுது. அப்படி என்ன சார் இந்த கெனரா ட்ரஸ்ட்ல மெம்பர்ஷிப் வாங்கினா, இது ஆக்சுவலாக யாருக்காக அப்படின்னா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்காக. லைக் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க தெரியுமா, பெரிய பெரிய பணக்காரங்களுக்காக உருவாக்குனது தான் இந்த கெனரா ட்ரஸ்ட். எதுக்காக இதை உருவாக்குறாங்க அப்படின்னா, லைக் வந்து இது வந்து ஒரு காசா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு கூட சொல்லலாம். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏ, பி, சி, டி இவங்க இதில் 2 பேருங்க 10 வச்சிருந்தா அக்கௌண்ட்டில் வச்சிருந்தாலே மினிமம் பேலன்ஸே ஒரு 50 லட்சம் தான் வச்சுருப்பாங்க. மினிமம் பேலன்ஸே 50 லட்சம், 10 லட்சத்துக்கு மேலே தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் நம்மள மாதிரி ஆட்கள்.
ஓகேவா. ஆக்சுவலா இந்த கனரா கிரெஸ்ட்ன்றது யாருக்கானது அப்படின்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு. ஓகேவா. இது ஒரு அக்கௌண்ட் மாதிரி எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏன்றவனும் பீன்றவனும் போய் கெனரா கிரெஸ்ட் அப்படின்ற ஓப்பன் பண்ணான் அப்படின்னா அவன் வந்து அதில் அமௌண்ட் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இதுவும். என்னது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இதுவும். இவன் போய் அமௌண்ட் போட்டு வச்சோன்னா இவனுக்கு இந்த கெனரா கிரெஸ்டோட மெம்பர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இவனுக்கு ப்ரீமியமான சர்வீசஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படி என்ன சார் ப்ரீமியமான சர்வீசஸ் தராங்க அப்படின்னா இங்க இருக்கும் பாருங்க. திஸ் ப்ரோக்ராம் ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஃபார் எலிஜிபிள் கஸ்டமர் சர்வீசஸ் லாங்கிவ் ஆக்சஸ். சர்வீசஸ் லாங்கிவ் ஆக்சஸ்னா லைக் வந்து தங்குற இடம்னு சொல்லுவாங்க தெரியுமா, சொகுசு இடங்கள், டைனிங் ரிவார்ட்ஸு, ஹோட்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் வந்து அன்லிமிட்டெட் ஃபிட்னஸ் மெம்பர்ஷிப். அது இந்த லாங் ஆக்சஸ்னா இந்த ஏர்போர்ட்லலாம் தருவாங்க அந்த இதுதான். சரியா. இந்த 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 ப்ரோக்ராம் இந்த கிரெஸ்ட் ப்ரோக்ராமே ரெண்டா பிரிக்கிறாங்க, கிரெஸ்ட் பிளஸ். கிரெஸ்ட் அப்படின்னா 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம், கிரெஸ்ட் பிளஸ் அப்படின்னா 50 லட்சத்துக்கு மேலே. குவார்டரி பேலன்ஸ், குவார்டரி ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படின்னா லைக் வந்து 3 மாதத்துக்கு ஆவரேஜாக பேலன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சத்துக்கு மேலே தான் அந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. 3 லட்சத்துக்கு 3 மாதத்துக்கு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தான் சரிங்களா, குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஜீரோ காஸ்ட் மெம்பர்ஷிப். ஓகேவா. லைக் வந்து ஜீரோ காஸ்ட் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் ஒன்று இன்விடேஷன், லைக் வந்து இன்விடேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றவன் அதில் இருக்கான். ஓகேவா. இப்போ அவன் பீன்றவனை இன்வைட் பண்ணலாம். இதுக்கு வந்து அவன் வந்து எந்த மெம்பர்ஷிப் ஃபீஸும் கட்ட வேணும். ஓகேவா. அந்த மாதிரி இன்விடேஷன் பண்ணாலோ இல்லை ஒரு புதுசாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த கெனரா கிரெஸ்ட் செக்மெண்ட்டு கீழே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை அந்த இதை மெயின்டைன் பண்ணணும், இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். சரியா. எஸ் ஓகே. அவ்வளோதாயா, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதான் சொல்லியிருப்பாங்க. சிஇஓ சத்யநாராயண ராஜு, பெங்களூரு கர்நாடகா, டுகெதர் வீக்கெண்ட் 1906 உருவானது. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பண்ணும்போது அவனோட ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் அதிகமாவாங்க. இல்லைனா லைக் வந்து கரண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசஸ் அதிகமாகும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க் காசு அதிகமாச்சுன்னா எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அது ஈஸியாக கடன் கொடுக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், ஆனால் கடன் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், அந்த மாதிரியான ஒரு லாஜிக் தான். சரியா. கனரா கிரெஸ்ட் ப்ரோக்ராம் கனரா பேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து மகாராஷ்டிரா பேஸ் பண்ண கம்பெனி தான் ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபைனான்ஸ். இவங்க வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட சப்சிடி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 380 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. 380 கோடி ஒருத்தவன் இவன் மேல இன்வெஸ்ட் பண்றான். அப்படியா சார் இவன் மேல இன்வெஸ்ட் பண்றான்? 380 கோடி 830 கோடி. அப்படியா சார் இவன் மேல 830 கோடி இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவன் யாரு அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட ஒரு அங்கம் தான் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவன் என்ன பண்றான் அப்படின்னா லைக் வந்து யார் மேல லான்ச் பண்றான், யார் மேல இன்வெஸ்ட் பண்றான், ஆதித்யா பிர்லா மேல. எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா இவன் நம்ம படிச்சோம் தெரியுமா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ், அந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸை ரிலீஸ் பண்றான். அதை வாங்கி அவன் மேல காசு இன்வெஸ்ட் பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றவன் தான் ஆதித்யா பிர்லா. சரியா. இவன் என்ன பண்றான், என்சிடி ரிலீஸ் பண்றான். அந்த என்சிடியை 830 கோடி வாங்கி அந்த 830 கோடி இவனுக்கு கிடைக்கும்ல, இன்வெஸ்ட் பண்றது. ஓகே, அவனோட டிபெஞ்சர்ஸ் வாங்கி அவன் மேல இன்வெஸ்ட் பண்றது. இது யார் பண்றா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். சரியா. இதான் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சார் இதை பண்றான்? லைக் வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்னா இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் சப்போர்ட் கம்யூனிட்டிஸ் இன் அஃபோர்டபுள் ஹவுசிங். லைக் வந்து எல்லாருக்குமே சீக்கிரமா வீடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு புரியல சார். ரீசெண்டா நம்ம வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி நிறைய பார்க்குறோம். லைக் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. நார்மலா இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இருக்காரு, அவரு மேத்ஸும் நடத்துறாரு, அவரு இங்கிலீஷும் நடத்துறாரு, அவரு சோசியலும் நடத்துறாருன்னா அவரால் சிறப்பா அந்த சர்வீஸை செய்ய முடியுமா? இல்ல மூணுத்துக்கும் தனித்தனி டீச்சர் போட்டா அவரால் அந்த சர்வீஸை சிறப்பா செய்ய முடியுமா? மூணுத்துக்கும் தனித்தனியா டீச்சர் போடும்போது தானே அதே கான்செப்ட் தான் இங்க. ஒரு பேங்க்கு ஒரு ஹோம் லோன் கொடுக்கறது எஃபெக்டிவா இருக்கிறத தாண்டி ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறங்குறது அவனோட பொறுப்பே இதுதான். எஃபெக்டிவ் வேலை பார்ப்பான். குவார்டர்லி செக் பண்ணுவான், வீடு கட்டுறாங்களா, அந்த காசை ஒழுங்கா யூஸ் பண்றாங்களா, அது கட்டி இவங்களால கட்ட முடியுமா, அந்த வீடு நல்லா எழும்புதா, தரமான பொருட்கள் போட்டு கட்டுறாங்களா, இந்த மாதிரி எல்லாமே. இந்தியால விஷயம் சாப்பாடு, அடுத்த விஷயம் வீடு. அந்த மாதிரி இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்கள் தாண்டி லைக் வந்து கிராமப்புறங்கள்னு இல்லையா, வீடுகள் சராசரியா மனுஷனுக்கு வீடு கிடைக்கணும்ல, அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்தியாவில் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஹவுசிங் ஃபினான்ஸ் வச்சு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆமா தானே? அது இங்கே பாருங்க, திஸ் ஃபண்டிங் யூஸ்டு டு ப்ரொவைட் ஹவுசிங் லோன் டு லோ மிடில் இன்கம் பீப்புள்ஸ். யாருக்காக இது லோன் கொடுக்க போறாங்க? இந்த மாதிரி அதுவும் அமாங் உமன்ஸுக்கு. இதுலயுமாடா அப்படின்ற மாதிரி இந்த போர்ஷன் ஆஃப் ஃபண்டு எம்எஸ்எம்இ பீப்புள்ஸையும் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ஏர் இந்தியா ஆக்சுவலா இந்த இந்த நியூஸ் புரியறதுக்கு முன்னாடி கோட் ஷேர் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கோட் ஷேர் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்னு சூர்யா ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அமெரிக்காவுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. டைரக்ட் ஃபிளைட்லாம் கிடையாது சென்னையில இருந்து அமெரிக்கா. சென்னையில இருந்து லைக் வந்து நியூயார்க்னா அமெரிக்கா, சென்னையில இருந்து லண்டன், லண்டன்ல இருந்து நியூயார்க் அப்படின்னு வச்சுக்கலாமா? நியூயார்க்னா தானே அமெரிக்கா, என்னவோ தெரியல போங்க, நகரெல்லாம் எதுவும் தெரியல. சென்னை, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஃப்ளைட் நான் மாறணும். நான் இப்போ ஏர் இந்தியாவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணுறேன். அந்த ஏர் இந்தியாவே எனக்கு என்ன பண்ணணும்னா சென்னை டு நியூயார்க் புக் பண்ணிடும். எப்படி சார்? ஏர் இந்தியா நான் வந்து சென்னையிலேருந்து லண்டன் வரைக்கும் தான் ஏர் இந்தியாவில் பார்க்குறேன். லண்டன்லேருந்து நியூயார்க்கு ஏர் இந்தியாவில் பார்க்குறேன், வேற ஒரு ஃப்ளைட்டில் தானே பார்க்குறேன். ஆனால் ஏர் இந்தியா எனக்கு எப்படி இந்த வசதியை தருது அப்படின்னா, இந்த லண்டன்லேருந்து நியூயார்க்கு போகக்கூடிய அந்த ஃப்ளைட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ ஏர்வேஸாக இருக்கலாம், இப்போ ஏர் இந்தியாவும் இந்த யூஎஸ்ஏ ஏர்வேஸும் ஒரு பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் பேர் தான் கோட் ஷேர் அக்ரிமெண்ட். என்னது கோட் ஷேர் அக்ரிமெண்ட்? என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா, இந்த வருப்பா நம்ம 2 பேரும் ஒரு கோட் ஷேர் அக்ரிமெண்ட் போட்டுக்கோம். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கஸ்டமர்ஸ்லாம் என் மூலயமாவே உன்னை ஆக்சஸ் பண்ண உதவிக்குவேன். அதே மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோட கஸ்டமர்ஸ்லாம் உன்னோடது மூலயமாவே என்ன ஆக்சஸ் பண்ண நீ ஹெல்ப் பண்ணிக்கலாம். இதை டைப் நம்ம போட்டுக்குவோம் அப்படின்றதான் இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட். நார்மலா இந்த மாதிரி கோட் ஷேர் அக்ரிமெண்ட் யாருக்குள்ள போட்டுக்குவாங்கன்னா ஏர்வேஸ்க்குள்ள. இப்போ அந்த மாதிரி தான் ஏர் இந்தியா அதாவது ஹரியானாவை பேஸ் பண்ண ஏர் இந்தியா கம்பெனி, டாட்டாவால இருக்க கம்பெனி யாரோட கோட் ஷேர் பண்றாங்க அப்படின்னா, லைக் வந்து கென்யன் ஏர்வேஸ். ஓகேவா? யாரு கூட? கென்யன் ஏர்வேஸோட பார்ட்டிசிபேட் கோட் ஷேர் அக்ரிமெண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 16 கோட் ஷேர் அக்ரிமெண்ட், 100 இன்டர் அக்ரிமெண்ட்ஸ் வித் வேரியஸ் ஏர்லைன்ஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர் இந்தியா பண்ணியிருக்காங்க. இது கென்யன் ஏரோட பண்றது ஒண்ணு. இதே மாதிரி 16 கோட் ஷேர் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கு ஏர் இந்தியா. சரியா? இதன் மூலமா நம்ம கென்யாவுக்கு போறவங்க இங்க இருக்கும் பாருங்க. அண்டர் திஸ் கோட் ஷேர் அக்ரிமெண்ட் ஏர் இந்தியா வில் அசைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிசைனர் கோட் டு கென்யன் ஏர்வேஸ் ட்வைஸ் டே ஃபிளைட்ஸ் பிட்வீன் நைரோபி, கென்யா அண்ட் மும்பை. லைக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட் என்ன பண்ணும், பேசஞ்சர்ஸ் ஈஸியாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண விடும். ஃப்ரம் மும்பை டு பேங்காக்கு, ஸ்ரீலங்கா, டாக்கா, மெல்போர்ன், சிங்கப்பூர், இது எல்லாமே கென்யன் ஏர்வேஸும் இன்வால்வ் ஆவாங்க. அந்த கென்யன் ஏர்வேஸ் இன்வால்வ் ஆகிறவங்களும் என்ன பண்ணிக்கலாம், லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா கென்யன் ஏர்வேஸ்லையும் புக் பண்ணலாம் அப்படின்னா, லைக் வந்து இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால தான். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா கோட் ஷேர் அக்ரிமெண்ட்னா என்னன்னு நான் சொன்னது புரிஞ்சுக்கணும். போத் ஏர்லைன்ஸ் ஆர் பிளான் டு கிராஜுவலி எக்ஸ்பாண்ட் த கோட் ஷேர் அக்ரிமெண்ட் பை ஆடிங் மோர் டெஸ்டினேஷன். இப்போ இதுக்கு கீழே இவங்க வந்து இந்தந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு கோட் ஷேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? திஸ் பார்ட்னர்ஷிப் அலோ கென்யன் ஏர்வேஸ் டு அசைன் த கென்யா ஏர்வேஸ் டிசிக்னேட்டட் கோட் டு ஏர் இந்தியா ஆப்ரேட்டர் ஃபிளைட்ஸ். லைக் வந்து என்ன அப்படின்னா, நான் கென்யா ஏர்வேஸ் தான் புக் பண்றேன், ஆனால் ஏர் இந்தியா சீட்ஸை புக் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நான் சொன்னல முதல்ல, அந்த கதையை சொன்னல, அந்த கதை நல்லா புரியும். ஒரு அந்த கதை புரியலனாலும் திருப்பி பாருங்க. சரியா? இதுக்கு பற்றி தான் கோட் ஷேர் அக்ரிமெண்ட். இது ஒரு நல்ல டேர்ம். ஓகேவா? எஸ், ஓகே. அடுத்து ஏர் இந்தியா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏர் இந்தியா கேம்பல் வில்சன் சிஇஓ, குருகிராம் ஹரியானா 1932 ஆரம்பிச்சது. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். அடுத்து என்னது? அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். ஓகே. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வின்னர் ஆஃப் 2 ஸ்டார்ட் அப் காம்படிஷன் 2 நடந்துச்சு. ஓகேவா? யாரு? பெட்ரோலு, நேச்சுரல் கேஸ் தான் பூரி. ஓகேவா? பெட்ரோலு, நேச்சுரல் கேஸ். பூரி சுடணும் அப்படின்னா நமக்கு கேஸ் வேணும், அட்லீஸ்ட் பெட்ரோலாவது வேணும் எரிச்சு சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. சரியா? இதே மாதிரி 3 யூனியன் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு குழுவோட பார்த்துருக்கோம். இது 4வது. சரியா? இந்த ஸ்டார்ட் அப் காம்படிஷன் பேரு அவின்யா அப்படின்னு ஒன்று, வசுதா அப்படின்னு ஒன்று. சரியா? இந்த 2மே எதுக்காகனா, ஸ்டார்ட் அப்போட இனோவேஷன்ஸை டெவலப் பண்ணணுன்ற கொண்டு வர போட்டிகள். ஓகேவா? அதுல எந்த இடத்துல? எனர்ஜி செக்டார்ஸ்ல, ரினியூவல் எனர்ஜி செக்டார்ஸ்ல. ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எனர்ஜி செக்டார்ஸ். இந்த இதுல யார் ஜெயிச்சாங்கன்றதுதான். சரியா? இந்த ஈவெண்ட் வந்து நியூ டெல்லியில் நடக்குது. சரியா? இந்த ஈவெண்ட் நியூ டெல்லியில் நடக்குது. இது இந்தியா எனர்ஜி வீக்
அப்படின்ற ஒரு வீக்கை பேஸ் பண்ணி February 11 to 14 அந்த பேஸ் பண்ணி தான் இந்த பரிசை கொடுக்குறாங்க. சரியா? இந்த அவின்யா 25 அப்படின்றதுல மொத்தம் கிட்டத்தட்ட 173 ஸ்டார்ட் அப்ஸ் கலந்துக்குச்சு. அதில் ஜெயிச்சது யாருன்னா உர்ஜனோவாக் பிரைவேட் லிமிடெட் மும்பை. யாரு? உர்ஜனோவாக் பிரைவேட் லிமிடெட் மும்பை தான். உர்ஜா எனர்ஜிலாம் அப்படியே உறிஞ்சிருவான் மும்பைக்காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உர்ஜனோவாக் எதுல? அவின்யா 25ல. வசுதா குளோபல் ஸ்டார்ட் அப்ல யார் ஜெயிக்கிறா அப்படின்னா லட்டின் எனர்ஜி பார்ட்னர் பாராகுவே, யுஎஸ்ஏ சேர்ந்த கம்பெனி. லட்டின் எனர்ஜி பார்ட்னர் பாராகுவே அப்படின்ற யுஎஸ்ஏ சேர்ந்த கம்பெனி தான். ரன்னரையும் சும்மா வாட்ச் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இதான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே புரியுதா? எல்லாருக்குமே புரியுதா? எஸ், அவின்யா 25 அடுத்து வசுதா வின்னர். இதுலேயே ஒரு ஹேக்கத்தானும் நடக்குது. ஓகேவா? 2 சேலஞ்ச். ஹேக்கத்தான்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து கோடிங் யூஸ் பண்ணி ஒரு இடத்த ஹேக் பண்ணுறாங்க தெரியுமா? ஓகேவா? உங்கள் கோடிங் யூஸ் பண்ணி ஒன்று ஹேக் பண்ணால் அது தப்பான விஷயம். ஆக்சுவலாக கோடிங் யூஸ் பண்ணி ஒன்று ஹேக் பண்ணவே கூடாது. சைபர் த்ரெட் படி அது தப்பான விஷயம். அது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயம். ஆனால் அதையே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதுதான் ஹேக்கத்தான். ஓகேவா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதுக்கு பேர் தான் ஹேக்கத்தான். இந்த மாதிரி அதுல ஒரு லைக் வந்து இந்த கோடிங்லேயே வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அதுல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஐஐடி தன்பாடு ஜார்க்கண்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? எஸ், ஓகே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம எத்தனால் பிளெண்டிங் 20% அச்சீவ் பண்ணணும் 2025 முடியறதுக்குள்ள. ஆல்ரெடி நம்ம 19% அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி எத்தனால் பிளெண்டிங் வச்சு ஒரு நியூஸ் வரும். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒரு இது கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனால் வந்து இவ்வளோக்கு வாங்கணும், இதுக்கு மேல இந்த விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த வீடியோவோட கமெண்ட்ல அது என்ன நியூஸ், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி எத்தனால் பிளெண்டிங்கை பத்தி அன்னைக்கு கதை கூட சொன்னேன். எத்தனால் பிளெண்டிங் நான் அன்னைக்கெல்லாம் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி Jan 31 Jan 30 லைக் வந்து அதுக்கு கதை சொன்னேன். என்னது? லைக் வந்து எத்தனால் பிளெண்டிங்னா என்ன, எத்தனால் பிளெண்டிங் எதுக்காக பண்றோம், அது பண்றதுனால என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எஸ், ஓகே. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசக்னேஷன். அஹமத் அல் ஷரான் இவங்க தான் சிரியாவோட இன்டரிம் பிரசிடண்டா, இடைக்கால பிரசிடண்டா யார் வராங்க அப்படின்னா அஹமத் அல் ஷரா அப்படின்றவங்க தான். சரியா? இவங்க யாரை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா பாஷர் அல் ஷரா. அஹமத் அல் ஷரா சிரியா. ஓகேவா? சிரியா அப்படின்றது இதுக்கு க்ளூ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தெரியலையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அஹமத் அல் ஷரா. அடுத்து வந்து கேபிட்டல் டமாஸ்கஸ், கரன்சி பவுண்டு. செர்பியனோட புது பிரைம் மினிஸ்டர். செர்பியாவோட ரீசெண்டா இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நாட்டுக்கு பார்த்தோம். அந்த 2 நாட்டையும் சொல்லுங்க. ரீசெண்டா இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நாட்டுக்கு பார்த்தோம். அந்த 2 நாட்டுக்கும் சொல்லுங்க பார்ப்போம். புதுசா பிரசிடென்ட் வந்தாங்க, புதுசா பிஎம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு 2-3 நாட்டுக்கு வந்து பார்த்தோம். அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. கமெண்ட் செக்ஷன் போட்டவங்களாம் அடுத்த லைவ்ல நான் வந்து பேரை சொல்லி லைக் வந்து உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? எஸ், ஓகே. செர்பியாவோட புது பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மிலோஸ் உசேச்சவ் அப்படின்றவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது புது பிரைம் மினிஸ்டர்ல ரிசைன் பண்ணிட்டாங்க. மிலோஸ் விச்சோச்சவ்ன்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. சரியா? எஸ், ஓகே. அக்விசிஷன் அண்ட் மர்ஜர்ஸ் என்ன அப்படின்னா சிசிஐ. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா செர்பியாவுக்கு இதுக்கு மேல புது பிரசிடென்ட் வரலாம். சரியா? அக்விசிஷன் மர்ஜர். சிசிஐ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சிசிஐ அப்ரூவ் பண்ணிருக்கு. யாருன்னா இன்னைக்கு ஒரே ஒரு அக்விசிஷன் தான். என்ன அப்படின்னா ரெனியூ எக்ஸிம் டிஎம்சி அப்படின்ற அதானி குரூப் கம்பெனி யாரை வாங்கினாங்க அப்படின்னா ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட். என்னது? ஐடிடி, இத்தாலியன் தாய் டெவலப்மெண்ட் சிமெண்ட் கம்பெனி. லைக் வந்து நம்ம ஊர் அதானி கம்பெனி இத்தாலி தாய் டெவலப்மெண்ட் அப்படின்ற சிமெண்ட் கம்பெனியோட ஸ்டாக்க 3200 கோடி, எவ்வளோ? 3200 கோடி கொடுத்து 46% ஸ்டாக் வாங்கியிருக்கு. 46% ஷேர் வாங்கியிருக்கு அந்த கம்பெனில இருந்து. புரிஞ்சுச்சா? இதனால லைக் வந்து இதனால இங்க என்ன சார் மொத்தம் 72 கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து லைக் வந்து அங்க 72 கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து 46 சொல்றீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 கோடிக்கு 46. ஆல்ரெடி இதே போல 26 வந்து 26% 2500 கோடிக்கு இதையும் வாங்கியிருக்காங்க. அதே கம்பெனி தான், அதே இதுதான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 46%, அடுத்து 26%. 46%க்கு 3200 கோடி, அடுத்து 26%க்கு 2500 கோடி.
சரியா? மும்பை பேஸ் பண்ண கம்பெனி தான் இந்த ஐடிடி, இட்டாலியன் டாய் சிமெண்ட். ஓகேவா? பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, டேம்ஸ் கட்டுறதுக்குலாம் இவங்க தான் யூஸ் பண்றாங்க. இவங்களோட சிமெண்ட் தான். அதாவது ரினியூ எக்ஸிம் டிஎம்சிசி. ஓகேவா? அடுத்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலை பேஸ் பண்ண கம்பெனி தான் ஆக்சுவலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரொம்ப முக்கியமான நியூஸ், ரொம்ப முக்கியமான நியூஸ். ஜிஆர்எஸ்சி, கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர். ஆக்சுவலா இந்த ஷிப் பில்டர் அப்படின்னா என்னாலே கப்பல்களை தயாரிக்கிறவங்க, நார்மல் கப்பல்கள் கிடையாது, போர் கப்பல்கள், ஆயுதங்கள் இந்த மாதிரி தயாரிக்கிறவங்க தான் இந்த ஜிஆர்எஸ்சி கம்பெனி. இவங்க வெஸ்ட் பெங்காலை பேஸ் பண்ணவங்க. அதே மாதிரி ஹைதராபாத்தை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான் அப்பல்லோ. நம்ம இன்னைக்கு நியூஸ்லயே லைவ்ல ஒன்று பார்த்தோம் தெரியுமா? லைக் வந்து நம்ம மோடி ஒரு 10,000 கோடி எடுத்து 2 கம்பெனியை கூப்பிட்டாரு. ஒருத்தன் மகாராஷ்டிரால நாக்பூர்ல இருக்கான், இன்னொருத்தன் பூனேல. ஒருத்தன் பூனேல இருக்கான், இன்னொருத்தன் நாக்பூர்ல இருக்கான். ஓகேவா? பூனேல இருக்கவனுக்கு 5,700 கோடி, நாக்பூர்ல இருக்கிற 3,400 இல்ல, ஆமா 3,400 எவ்வளவு கொடுத்துருப்பாரு, 4,500 கோடி. ஓகேவா? புனேல இருக்கவனுக்கு 5,700 கோடி, நாக்பூர்ல இருக்கவன் 4,500 கோடி. இவனை பினாக்கா அப்படின்ற ஒரு ஆயுதத்தை, ராக்கெட்டை தயாரிச்சு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இவனை ஏடிஎம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை தயாரிச்சு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த கம்பெனியோட பேரு, இவனோட பேரு எக்கனாமிக் அப்படின்னு வரும், இவனோட பேரு முனிடேஷன் அப்படின்றது வரும். சரியா? இது எதுக்காகனா முழுக்க முழுக்க இந்தியன் ஆர்மிக்காக. இதுதான் இப்போ மேல படிச்ச நியூஸ். இங்க என்ன அப்படின்னா, ஜிஆர்எஸ்சி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்றாங்க ஒரு 5 வருஷத்துக்கு. எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் உள்ள டிஃபென்ஸ்ல ஏரோஸ்பேஸ், இந்தியாவோட டிஃபென்ஸை வலுப்படுத்தணும், அவங்களோட பறக்கும் திறன் ஏரோஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் டைய போட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, லைக் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அண்டர் வாட்டர் வெப்பன்ஸ் தயாரிக்கலாம், வெஹிக்கல்ஸ், அண்டர் வாட்டர் மைன்ஸ், அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே தயாரிக்கலாம் அப்படின்றதுக்கான எம்ஓயுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க 5 வருஷத்துக்கு எம்ஓ போட்டிருக்காங்க. கொல்கத்தா பேஸ் பண்ண ஜிஆர்எஸ்சி, அதே மாதிரி ஹைதராபாத் பேஸ் பண்ண அப்பல்லோ மைக்ரோ. ஓகேவா? அதுதான் நான் சொன்ன கதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னா புதுசாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வருது. ஓகேவா? ஜிஆர்எஸ்சியோடது பிஆர் ஹரி, 1884 வரும்போது கொல்கத்தா விஸ்வநாத். அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் பதம் கருணாகர் ரெட்டி, 1985 ரெட்டி. ஓகேவா? அடுத்து ஸ்போர்ட்ஸ். லைக் வந்து எப்படி கிரிக்கெட்ல 3 விதமான போட்டின்னு சொல்லலாம், டெஸ்ட், ஓடிஐ, T20. ஓகேவா? டெஸ்ட், ஓடிஐ, T20 இந்த மாதிரி போட்டிகள்ல வேர்ல்டு கப்ஸ் நடக்கும். வேர்ல்டு கப் நடக்கும். டெஸ்ட் வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப். இது கூட சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்னு ஒன்று நடக்கும். இது 4 தான் பெரிய போட்டிகள் இந்த வேர்ல்டு கப். இது 4மே வேர்ல்டு கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செஸ், டெஸ்ட் வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் வேர்ல்டு கப். டெஸ்ட் வேர்ல்டு கப் ரீசெண்ட் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு, ஓடிஐ வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிச்சு, T20 நம்ம ஜெயிச்சோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதுக்கு மேலே தான் மென்ஸுக்கு, நான் சொல்றது மென்ஸுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி இதே மாதிரி கேட்டகரி உமன்ஸுக்கும் நடக்கும்ல. அந்த மாதிரி உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபில யார் ஜெயிச்சா அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்கு. தேர்டு கன்சிக்யூட்டிவ் டைமா, கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ந்து 3வது முறையா ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்கு, இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. சரியா? இது ஓடியா நடந்துச்சு. ஆக்சுவலா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு தடவை ஓடிஐ நடந்துச்சுன்னா அடுத்த தடவை T20 நடக்கும். இதுதான் அதுல உள்ள லைக் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. சரியா? எஸ், ஓகே. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா T20லயும் நடந்த மாதிரி இருக்கு. இல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி T20 தானே? ஒரே நிமிஷம். ஆமா, அது வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிது. என்னையே குழம்பிடுச்சு, எனக்கே ஒரு மாதிரி குழம்பிடுச்சு. சரியா? எஸ், ஓகே. ஒரே நிமிஷம் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி T20 இல்ல ஓடிஐயா? சரியா? ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. சரியா? எஸ், ஓகே. ஆஸ்திரேலியா யாரை கூட ஜெயிச்சிருக்காங்க? இதோட கேப்டன் அலேசா ஹெலி அப்படின்றவங்க அந்த டிராஃபியை வாங்கினாங்க. ஆஸ்திரேலியா வந்து தேர்ட் எடிஷன். ஆக்சுவலா 39 பாயிண்ட்ஸா, இந்தியாவில் 37 பாயிண்ட்ஸ். லைக் இதுலயே பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்கயா, இதுலயே பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
ஓடிஐ ஃபார்மேட் தான், ஓடிஐ ஃபார்மேட் தான், ஓடிஐ ஃபார்மேட் தான். சரியா? எனக்கு ஒரு பெரிய டவுட். ஓடிஐ ஃபார்மேட் தான், ஓடிஐ ஃபார்மேட் தான். வேர்ல்டு கப் மாதிரியே அதுவும் ஒன்று, வேர்ல்டு கப் மாதிரியே அதுவும் ஒன்று. சரியா? டாப் 16 லைக் வந்து டேரக்டா இந்த டோர்னமெண்ட் மூலயமா டேரக்டா உமன்ஸ் வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகிறவங்க ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து தான். சரியா? சரி, இங்க வருவோம். யார் ஜெயிச்சாங்க? ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம் லைக் வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்ல இதுக்கு முன்னாடி இங்க யாரை தோக்கடிச்சாங்க? அதை சொல்லுங்கயா, இங்க அதை காணும். ஆக்சுவலா இது பாயிண்ட்ஸ் வச்சு போடுறதா? At the end of the cycle, team which secured the top position. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக உமன்ஸ் கிரிக்கெட் நான் பார்த்தது கிடையாது. லைக் வந்து மென்ஸில் எப்படின்னா டாப் 3 ஃபைனலு, செமிஃபைனல் அந்த மாதிரி இருக்கும்ல. இங்கே என்ன அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது 3rd எடிஷன். இது எப்படி வைப்பாங்கன்னா ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களோட மோடுவாங்க. இந்த எட் ஆஃப் த போட்டி முடியும் போது எந்த டீம் டாப் பொசிஷனில் இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அவார்ட் லைக் வந்து இந்த ட்ராஃபியை கொடுத்துருவாங்களாம். ஓகேவா? அந்த கணக்கின்படி ஆஸ்திரேலியா இந்த இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனு, இந்தியா வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அதான் சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்படி வந்துருச்சு. சரி, ஓகே. அடுத்து வந்து ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பையும் இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஐசிசி ஓடிஐயும் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. உமன்ஸ் தான். ஆஸ்திரேலியா மென்ஸ் தான் டாமினேட் பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் டாமினேஷன்லையும் டாமினேட் பண்றாங்க. சரியா? எஸ், ஓகே. அடுத்து 23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். நேஷனல் கேம்ஸ் இப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னா உத்தரகாண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி 23rd எடிஷன் ஆஃப் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். ஓகேவா? அதுக்கான அஃபிஷியல் லோகோ மாஸ்கெட், அதோட அடையாளம் மாதிரி. ஓகேவா? லோகோவும் மாஸ்கெட்டும் இது தமிழ்நாட்டில் தான் நடக்க போது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் பேராலிம்பிக் அசோசியேஷனோட சேர்ந்து இதை ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா லோகோ அண்ட் மாஸ்கெட் என்ன அப்படின்னா, மாஸ்கெட்ன்றது எலஃபண்ட். மாஸ்கெட் என்னவா வச்சிருக்காங்க அப்படின்னா எலஃபண்ட் அப்படின்றத வச்சிருக்காங்க. இந்த லோகோ எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா பேரா அத்லெட்டிக்ஸையும் அவங்களோட ஸ்பிரிட்டையும் இந்த லோகோ இது பண்ணுது, லைக் வந்து சொல்லுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஓகேவா? எஸ். இதுல கிட்டத்தட்ட இது பிப்ரவரி 17 வரைக்கும் நடக்க போகுது. சென்னையில தான் நடக்க போகுது. இதுல இருந்து யாரு ஆக்சுவலா இது யாரு ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னா இங்க இருக்கும் பாருங்க, SDAT. என்னையா, ஒரே நிமிஷம். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தான் அப்படி கொடுத்துருக்கானுங்களா? ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னா SDAT ஏசியன் ட்ரையலத்தான் கப் அப்படின்னு ஒன்று பண்ணுது. ஆக்சுவலாக இந்த ட்ரையலத்தான்ன்றது ஒரு போட்டி. என்ன அப்படின்னா அதில் ஓடுவாங்க, நீந்துவாங்க, ஜாக்கிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். சரியா? ட்ரையலத்தான் சும்மா போடுங்க. அது ஒரு லைக் வந்து அது ஒரு வந்து மேரத்தான் மாதிரி தான். பட் அதில் வந்து நீச்சலும் இருக்கும், ஓட்டப்பந்தயமும் இருக்கும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் அதில். அதுதான். சரியா? இட்ஸ் ஓகே. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. 23rd தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் அதை நடத்த போறாங்க. இதுக்கான மேக்ஸ் கட்டும் இதுவும் ரிலீஸ் ஆயிருக்கும். அடுத்து வேர்ல்டஸ்ட் லாங் லிவிங் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் அத்லெட்ஸ் கிரெக் பெல். லைக் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கின அமெரிக்காவை சேர்ந்த கிரெக் பெல் அப்படின்றவங்க இறந்து போயிருப்பாங்க. சரிங்களா? இவங்க லாங் ஜம்ப் லெஜெண்ட். ஓகேவா? லாங் ஜம்ப்ல கோல்டு மெடல் வாங்குறவங்க. இவங்க 1950கள்ல இருந்து இந்த லாங் ஜம்ப்ல வந்து டாப்ல இருந்திருக்காங்க. இவங்க எப்ப கோல்டு மெடல் வாங்கினாங்கன்றது ரொம்ப முக்கியம். 1956 மெல்போர்ன் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 7.83 மீட்டர் தாண்டி. சரியா? பை 15 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர்லாமா தாண்டியா? அது சரி, அதான் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய யூனிவர்சிட்டியால. இந்தியன் யூனிவர்சிட்டியால. அவ்வளவுதான். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். மொத்த நியூஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோமா? சாரி, இந்த மாதிரி பிரிச்சு போறதுக்கு. நேற்று வந்து மண்டை மேல அந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி சார்ஜ் இருக்குன்னு தான் நினைச்சேன். அது எப்போ காலியானுச்சுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் காமிக்கல 5% தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே காமிக்கல. அது மட்டும் சடனா ஆஃப் ஆயிடுச்சு. எப்பயுமே காமிக்கும். ஆக்சுவலா நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல. சரிங்களா? அதனாலதான் இந்த 2 வீடியோவா வரதுக்கு காரணம். சாரி ஃபார் தட். எஸ், ஓகே.
ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒடிசாவுக்கும் உத்தரகாண்டுக்கும் போறாரு. ஒடிசால என்ன பண்றாரு, லைக் வந்து ஒரு கான்க்ளேவ், ஒடிசா சிறந்தவங்களா விளங்குறதுக்காக அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹப் மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. நிறைய எம்ஓயூஸ் அதை ஓப்பன் பண்ணி வச்சாரு. அதே மாதிரி உத்தரகாண்டில் எத்தனாவது ஒலிம்பிக்ஸ் கேம், 38th ஒலிம்பிக்ஸ் கேம். 37th எங்க நடந்துச்சு அப்படின்னா கோவாவில் நடந்துச்சு. ஜிதேந்திர சிங் சிஎஸ்ஐஆர் ஐஐடிஆர் டாக்ஸிக் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸிக் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிசர்ச் இந்த இதுக்கான டைமண்ட் ஜூப்ளி லைக் வந்து 60th 60 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுலயே நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். 3rd floor கொண்டு வருது, லைக் வந்து ஸ்டார்ட் அப்போட டைப் பண்ணி ஸ்டார்ட் அப்பை டெவலப் பண்றது அப்படின்றது. அடுத்து வந்து மன்சுக் மண்டேவியா மண்டபத்திரம், யூத்துக்கிட்டே மண்டபத்திரம், லேபர்ஸ்டே மண்டபத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லா ஸ்டேட்டோட லேபர் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் போடுறாரு. எதுக்காக அப்படின்னா லேபர்ஸை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு இன்சூரன்ஸும் சரி, அவங்களுக்கு ஹெல்த்தும் சரி, அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வச்சாரு. அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸு ப்ளஸ் மைக்ரோசைட்ஸ், இது எல்லாமே ஈஸ்டர்ன் போர்ட்டல், இது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி சிஎஸ்எஸ் லைக் வந்து இதுதான் நான் சொன்ன 10,000 கோடி 2 கம்பெனி, ஓகேவா. பினாக்கா ஆயுதம், அடுத்து வந்து ஏடிஎம் ஆயுதம், சரியா, இந்தியாவிலே தயாரிக்கணுன்றதுக்காக. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இனா யாரு, எம்எஸ்எம்இ சிறு குறு அப்படின்றப்ப சின்ன அப்படின்றது ஜிதன் ராம் அப்படின்றது. இவங்க ஓஎன்டிசி அப்படின்றவங்களோட டைப் பண்ணி 271 கோடிக்கு. இது எதுக்காக அப்படின்னா 5 லட்சம் எம்எஸ்எம்இஸை லைக் வந்து ஓஎன்டிசி நான் சொன்னல ஞாபகம் இருக்கா அந்த இது. அடுத்து யூனியன் மினிஸ்டர் ராஜு லைக் வந்து பஞ்சாயத்துல தான் ராஜுவும் இருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்துல தான் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாம் இருக்கும். இவங்க ஆல்ரெடி சொன்ன ஆர்கானிக் ஃபிஷ் கான்க்ளேவை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல லைக் வந்து மஸ்தே சம்பத யோஜனாக்கில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு இருக்கும். அதுல ஒண்ணுதான் இது. சிக்கிம் தான் 2016 ஃபர்ஸ்ட் டைமா ஃபுல் ஆர்கானிக் ஸ்டேட்டா பேர் வாங்கினது, சரியா. எஸ். அடுத்து யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஓமனுக்கு போயிருப்பாரு. இந்த சிஇபி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி பார்த்துருப்போம். டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி பார்த்துருப்போம், சரியா. அடுத்து குயானா அப்படின்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து HAT டிசீஸ், சோமனாம்புரிசம் அப்படின்ற ஒரு டிசீஸ், ஓகேவா, எலிமினேட் பண்ணிருப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பேங்க் அஷூரன்ஸ், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் PNB மெட்லைஃப் பேங்க் அஷூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. RBI வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு நான் கன்வெர்ட்டபிள் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி லான்ச் பண்ணணும் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கும். கென்ரா பேங்க் கென்ரா கிரெஸ்ட் ப்ரோக்ராம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்காக. ஆதித்யா பிர்லாஸ் ஃபினான்ஸ் 400 நான் கன்வெர்ட்டபிள் டெபாசிட்ஸ் ரிலீஸ் பண்ணி 830 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க IFSC வந்து. ஏர் இந்தியாவும் கென்யா ஏர்வேஸும் கோட்ஷிப் பார்ட்னர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, கோட் ஷேர். ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலு கேஸ், இவர் வந்து என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவன்யா அப்புறம் வசுதா இப்படின்ற ஸ்டார்ட் அப் சேலஞ்சர் இப்படி ஸ்டார்ட் அப் போட்டிக்கு யார் டாப் பிரைஸ் வந்தா அப்படின்றத அறிவிச்சிருப்பாங்க. நேஷனல் ஸ்டார்ட் அப் வீக் February 11 இருந்து February 14 வரைக்கும். அதே மாதிரி சிரியாவோட இடைக்கால பிரசிடென்ட் யார் இருந்திருக்காங்க, அஹமத் அல் ஷாரா அப்படின்றவங்க. அதே மாதிரி செர்பியாவோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. CCI அண்ணா அப்ரூவ் பண்ணாங்க. ரெனியூ அப்படின்ற அதானி பேஸ் பண்ண கம்பெனி இத்தாலி சிமெண்ட் கம்பெனியை வந்து ஸ்டாக் வந்து 72% வாங்குது. அடுத்து வந்து GRSயும் AMS அப்பல்லோவும் GRSயும் டைப் பண்றாங்க. எதுக்காக, லைக் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வலுப்படுத்தணுன்றதுக்கு 5 வருஷம். ஆஸ்திரேலியா வந்து ICC உமன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க. அடுத்து 23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்புக்கான லோகோ தமிழ்நாட்டில் நடக்க போகிறதுக்கான லோகோவும், அடுத்து வந்து மாஸ்கெட்டும், இதே மாதிரியே ட்ரையலத்தான் அப்படின்னு ஒன்றும் இதில் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேர்ல்டு லாங்கஸ்ட் லிவிங் கோல்டு சாம்பியன் கிரெக் பெல் அப்படின்றவங்க இறந்து போயிருப்பாங்க, சரியா. எஸ், ஓகே, எஸ் டன். இது வரைக்கும் நம்ம Feb 1 வரைக்கும் முடிச்சிருக்கோம். Feb 1 வரைக்கும் முடிச்சிருக்கோம். Feb 2, 3, Feb 4, Feb 5, Feb 6, 1, 2, 3, 4 PDF இருக்கு. இன்னைக்கு 7 சேர்ந்துரும், அடுத்து 8 சேர்ந்துரும். இந்த ஒரு வாரம் டக்குன்னு போடணும். ரொம்ப பிளாக்ல இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. நம்ம கிளாஸ் பாக்குறவங்க யாரும் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இவன் சரியாவே போட மாட்டேன்றா, இவன் கண்டினியூஸாவே போட மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா ரொம்ப 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு நடுவில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா. லைக் வந்து காலையில போயிட்டு நைட்டு 8:30 வந்து அதுக்கப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் எனக்கு நேத்தி வீடியோ லைக் வந்து முன்னாடி வீடியோலாம் போடும்போது சரியா எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியல. ஆடியோ ப்ராப்ளத்தினால நெட்டு ப்ராப்ளத்தினாலயா இல்லை நான் சரியா படிக்கல அப்படின்றதுனால. அது மாதிரி எனக்கு எப்படின்னா, நான் எப்போ வீடியோ போடுவேன்னா நான் ஃபுல்லா நல்லா படிச்சிருந்தா தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வேண்டாம் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஆஃப்லைன்ல போடுறது வந்து நல்லா படிச்சா மட்டும்தான் ஒரு கான்ஃபிடென்ட்டா போயிடுப்பேன். இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணிட்டு தவிர எடுக்க போக மாட்டேன்.
ஏன்னா நம்மளை நம்பி பார்க்க வரவங்க ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் எப்படியாவது வீடியோ கொடுத்துட்றேன். சரியா? இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். பயப்படாமல் படிங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம இத்தனை நாளாக புதுசாக பார்க்குறவங்க சரி, முன்னாடியிலேருந்து பார்க்குறவங்க சரி, எல்லாருக்குமே தெரியும்ல நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே. அதெல்லாமே கண்டினியூஸாக பாருங்க. இன்டர்வியூ டிப்ஸுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். சரியா? மார்க் இன்டர்வியூ வந்து 7, 8, 9 நாளைக்கு வந்து 2 வயசுல மார்க் இன்டர்வியூ நடக்க போகுது இல்லை. இதை தாண்டி நான் வந்து இதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக போட முடியும் ஒரு நான் கண்டென்ட் வீடியோ. அவங்களுக்கு மட்டுமே தனியாக ஒரு இன்டர்வியூ டிப்ஸ் வந்து வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குலாம் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் நேத்திலேருந்து. சரிங்களா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. அதனால அதெல்லாம் இது யோசிச்சுட்டு இருக்கணும். கண்டினியூஸாக படிங்க. உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வரும். சரிங்களா? இட்ஸ் ஓகே. அதுக்கு வந்து 100% என்னை நம்புங்க. ஏன்னா என்னோட நிலைமை வந்து என்னை 100% இருங்க, டோன்ட் வரி அப்படின்றத தாண்டி படிங்க. நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரியா?